ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அக்ரெசிவான ஒரு கேட்ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பரூன் ஷார்க். ஸோ கைஸ், இந்த ஷார்க்கை பற்றி இந்த வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ வாங்க இந்த ஷார்க்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ், பரூன் ஷார்க் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இரிசன்ட் ஷார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஷார்க் மாதிரியே இருக்கும். பட் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டிஃப்ரெண்ட் பண்ணிடலாம் இதுங்களை. ஸோ எப்படின்னா அதோட டார்சல் ஃபின் அண்டு பெட்ரோல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பரூன் ஷார்க்குக்கு. அதே இரிசன் ஷார்க் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கேட்ஃபிஷ்ஷை ஈஸியாக டிஃப்ரென்சேஷன் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன் கைஸ். இதால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 3.5 ஃபீட்டில் இருந்து 4 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ இதிலே ஷார்ட் பாடி வெரைட்டிலாம் வேறு இருக்குது. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீந்துறது பார்த்தீங்கன்னா அச்சஸில் ஒரு ஷார்க் மாதிரியே தான் நீந்தும். ஸோ இந்த இரிசன்ட் கேட்ஃபிஷ் கூட நீந்தும்போது கூட ஷார்க் மாதிரி இருக்கும். பட் இந்த பரூன் ஷார்க் நீந்தும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியல் ஷார்க் நீந்துற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதோட டார்சல் ஃபின் பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட பெட்ரோல் ஃபின்னும் நல்லா நீளமாக இருக்கிறதுனால அது பார்க்க கொஞ்சம் ஒரு ஷார்க் நீந்துற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ஃபிஷ்னால இதோட டேங்க் மேட்ஸும் நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவான டேங்க் மேட்ஸாக கூட ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மீனுக்கு இதோட வாய் சைஸுக்கு உள்ளே போகிற மாதிரி எந்த மீனையும் இது கூட ஆட் பண்ணுறாதீங்க. இதை முழுங்க ட்ரை பண்ணும். ஸோ இதோட வாயோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அந்த மீனை இதுங்க முழுங்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட பாடி லென்த்துக்கு இருக்கிற அளவுக்கு மீனை ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வாய்க்குள்ளே போகாத மாதிரி ஒரு மீனை ஆட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த மீன் இவ்வளோ பெருசாக வளர்கிறனால நீங்கள் ஒரு பாண்ட் செட்டப்போ இல்லாட்டி ஒரு பெரிய சிமெண்ட் டேங்க் தொட்டிலேயே வச்சு வளர்க்கலாம். இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அக்வேரியம் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டாலே நீங்கள் சிக்கன் கட் பண்ணி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட் பண்ணலாம். இல்லாட்டி ஃபிஷ்ஷஸை நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஸோ கைஸ், ஃப்ரோசன் ஃபுட் கூட போடலாம். ஸோ பெல்லட்ஸ் கூட போடலாம். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பெராமீட்டர் பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 7.5 இருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 300க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மீனை கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கைஸ், இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தெரியாது. ஸோ அதை இங்கே ஒத்துக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you in the studio. Bye bye guys.